ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் ஒரு வீடியோ போடுறோம். சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இந்த சேனலில் எப்படா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு வச்சுங்களுக்கு, ஆமாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி கிரீன் ட்ரில்ன்ற பேரில் இருந்திருக்கும். அண்ட் நவ் இட்ஸ் டெக் அண்ட் வாயேஜ். ஸோ இந்த பேரில் தான் இப்போ கண்டினியூ பண்ணுற மாதிரி ஐடியா. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஒரு 4 months கிட்ட ஆச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோ போட்டு. இதுக்கப்புறமா கொஞ்சம் தொடர்ந்து நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் 3000 rupees ஆனுவல் பாஸ் டோல் பிளாஸா அது எடுக்கிறது எப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ போட வேணாம் தான் நினச்சிட்டு இருந்தேன். சரி, ஒரு டிராவல் vlog சேனல் இந்த வீடியோ போடலைன்னா நல்லா இருக்காதுன்ற ஒரே காரணத்துக்காக சரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்கேன். ஸோ ஆகஸ்ட் 15th இருந்து இந்தியா ஃபுல்லாக இருக்க நேஷனல் டோல் பிளாஸாக வருஷத்துக்கு 3000 rupees மட்டும் பே பண்ணிட்டு ஃபாஸ்டாக் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிளாஸாலையும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ், இட்ஸ் ட்ரூ. 3000 rupees மட்டும் பே பண்ணிட்டு நீங்க ஒரு ஃபாஸ்டாக் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு டோல் பிளாஸா கிராஸ் பண்ணலாம். ஆனால் there is a limit. 200 டோல் பிளாஸா மட்டும் தான் உங்களால் கிராஸ் பண்ண முடியும். ஏர்லி 3000 rupees பே பண்ணணும் அண்ட் 200 டோல் பிளாஸா தான் லிமிட். ஓகேவா? விச் எவர் இஸ் earlier. நீங்க வருஷத்துக்கு போட்டுட்டு 200 டோல் பிளாஸா மேல தாண்டிட்டீங்கன்னா அது டீஆக்டிவேட் ஆயிரும். அண்ட் அகைன் யூ ஹேவ் டு பே 3000 rupees அண்ட் ஆக்டிவேட் அகைன். இதுக்கு புது ஃபாஸ்டாக் வாங்கணுமா வேணாமா அப்படின்னா இல்லை, தேவையில்ல. உங்ககிட்ட ஏர்லியரா இதுக்கு முன்னாடி நீங்க என்ன ஃபாஸ்டாக் அந்த இது யூஸ் பண்றீங்களோ, விச்செவர் ஸ்டேட் பேங்க், ஹெச்டிஎஃப்சி, கோட்டாக், எந்த இது வச்சிருந்தாலுமே நீங்க இந்த ஆப்குள்ள போயிட்டு ரிஜிஸ்டர்டு கார் நம்பர், வெஹிக்கல் நம்பர் நீங்க போட்டீங்கன்னாவே அது காட்டிடும் எந்த ஃபாஸ்டாக்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்டிவேட் ஆன ஃபாஸ்டாக். அண்ட் அந்த ஃபாஸ்டாக் உங்களோட ஆர்சி புக் எல்லாமே நீங்க மர்ஜ் பண்ணி வச்சிட்டீங்களான்னு ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணிருங்க. ஸோ அந்த இது செக் பண்ணா மட்டும் தான் இது வந்து உங்களால ஆக்டிவேட் பண்ண முடியும். ராஜ்மார்க் யாத்ரா அதான் ஆப். அப்படி இல்லைன்னா என்ஹெச்ஏயோட வெப்சைட்ல போனீங்கனாலும் உங்களுக்கு இந்த இதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆப்ல கொஞ்சம் ஈஸியா இருக்கு ப்ராசஸ் எல்லாமே. ராஜ்மார்க் யாத்ரா. ஸோ இதான் நேம், ராஜ்மார்க் யாத்ரா. இந்த ஆப்புக்குள்ள போயிட்டு எப்படி நீங்க ஃபாஸ்டாக் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஒன்ஸ் ராஜ்மார்க் யாத்ரா ஆப் டவுன்லோட் பண்ணிட்ட அப்புறமா உள்ள லொகேஷன் பெர்மிஷன் அண்ட் பேக்ரவுண்ட் ரன் பெர்மிஷன்ல கேட்கும். அது போட்டு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுங்க. அதுக்கு உள்ள ஆனுவல் டோல் பிளாஸா அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு கெட் ஸ்டார்டட் போடுங்க. ஸ்டார்டட் போயிட்டு எந்த வெஹிக்கலுக்கான நம்பர், அந்த நம்பர் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணி நீங்கள் ஓகே கொடுத்துட்ட பிறகு அந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். அதாவது உங்கள் ஃபாஸ்டாகோட டீட்டெயில்ஸ்லாம் வரும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் கரெக்டாக செக் பண்ணிட்ட பிறகு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் ப்ரொசீட் பண்ணுங்கள். ப்ரொசீட் பண்ணதுக்கு உங்களுக்கு ஜிபே, கார்டு, நெட் பேங்கிங் இதெல்லாம் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு உங்களுக்கு 3000 rupees பே ஆயிரும். ஒன்ஸ் பே ஆகிட்ட அப்புறமா உங்களுக்கு வந்து கார்டு வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ ஆக்டிவேட் ஆகிறதுக்கு உங்களுக்கு தனியாக ஸ்பெசிஃபிக் கார்டு எதுவும் வராது. ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் கார்டில் மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகும். அந்த கார்டில் ஆர்சி அண்ட் மொபைல் நம்பர்லாம் அப்டேட் ஆயிருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் ஆக்டிவேட் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு வந்து கணக்கு காட்டிடும் 200 டோல் பிளாஸாக உங்களால் கிராஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்துட்டோம். அண்ட் இப்போ டெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் கோ டு ரோட் அண்ட் டெஸ்ட் த ஃபாஸ்டாக். ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ நவ் லெட்ஸ் செக் ஃபர்ஸ்ட் டோல் பிளாஸா. அதே ஃபாஸ்டாக் தான், எந்த இதுவுமே நான் மாற்றலை. ஸோ எப்பயும் போல் ஆட்டோமேட்டிக்காக க்ரீன் லைட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஒன்ஸ் நம்ம கிராஸ் பண்ணிட்ட பிறகு ஒரு 2 minutes இது வரைக்கும் மெசேஜ் எதுவும் வரல. ஸோ ஆப்பில் தான் அப்கிரேட் ஆகுது. அதே ஆப்பு உள்ளே போயிட்ட பிறகு உங்களுக்கு கணக்கு பார்த்தீங்களா, இப்போ 199 லெஃப்ட்னு இருக்குது. ஸோ ஒரு டோல் பிளாஸா நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். இதே தான் ரவுண்ட் டோல் பிளாஸா இப்போ போயிட்டு ரிட்டர்ன் வந்தீங்கன்னா உங்களுக்கு 2 டோல் பிளாஸா கிராஸ் பண்ண மாதிரி வந்துடும். ஓகேவா? ஸோ பாயிண்ட் பேஸ்டு டோல் பிளாஸால ஒரு கணக்கு வரும். இப்போ அதே மாதிரி அடுத்தடுத்த டோல் பிளாஸா ஜஸ்ட் நீங்கள் கிராஸ் பண்ணி போயிட்டே இருங்க. அது பாட்டு குறைஞ்சிட்டே இருக்கும். நான் ஊருக்கு போயிட்டு வரதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 19 டோல் பிளாஸா கிராஸ் பண்ணிட்டேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 1300 350 வரைக்கும் செலவாகும் யூஸ்வலாக. அந்த இதில் நம்மளுக்கு கிழிஞ்சிருச்சு. இப்போ நான் ஊருக்கு போயிட்டு வந்த பிறகு 181 லெஃப்ட். ஓகேவா? ஸோ இது மாதிரி குறைஞ்சிட்டே வரும். ஸோ மக்களே, ஹியர் கம்ஸ். அதாவது ஃபாஸ்டாக் இப்போ நீங்கள் எக்ஸிஸ்டிங் ஃபாஸ்டாக் இருக்கு இல்லையா, ஒரு ரெஜிஸ்டர்டு வெஹிக்கல் நம்பரை போட்டுட்டு ஃபாஸ்டாக் பே பண்ணிவிட்டு ஆக்டிவேட் ஆகாமல் வச்சுட்டு இருக்கீங்க. ஓகேவா? ஸோ அது வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு சில மணி நேரம் ஆக்குது. ஓகேவா? ஏன்னா அவங்க கிராஸ் செக் வெரிஃபை பண்ணணும். இந்த ஃபாஸ்டாக் ஆக்டிவேட்டில் தான் இருக்கா, இந்த ஃபாஸ்டாக்ல ஆர்சி மர்ஜ் ஆயிருக்கா, அது எல்லாமே செக் பண்ணிட்ட பிறகு தான் உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு 3 hours கிட்ட ஆகும். 2 to 3 hours ஆகும். ஆக்டிவேட் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு வந்து கவுன்ஸு அந்த கீழே இருக்கு பாருங்க, 200லேருந்து அப்படியே 199, 198, 197 அப்படியே குறைஞ்சிட்டே வரும். ஸோ அது குறைய அப் டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வருஷத்துக்கு 200 டோல் பிளாஸா
whichever is earlier. நீங்கள் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 2 டோல் பிளாஸாக தான் தாண்டியிருக்கேன், 3 டோல் பிளாஸாக தான் தாண்டிருக்கீங்கனாலும் அந்த வருஷம் முடிஞ்சிச்சுன்னா ஃபாஸ்டேக் வந்து வேஸ்ட், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நீங்கள் அகைன் ஒரு 3000 கொடுத்து ஆக்டிவேட் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் ஃபாஸ்டேக் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டீங்க, என்னச்சே நீங்கள் போக மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் இது போடுறதுக்கே வேஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் வருஷத்துக்கு ஒரு 1000 ரூபாய் தான் யூஸ் ஆகும் டோலுக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் பே பண்ணிக்கலாம். 1000 rupees பே பண்ணிட்டு ஃபாஸ்டேக் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து நான் ஊருக்கு போயிட்டு வரதுக்கு 1400 rupees 1350 rupees ஆகும்னு நினச்சிக்கோங்களேன் ரஃபா. நான் இப்போ இதை ஆக்டிவேட் பண்ணிட்டு நான் ஊருக்கு போயிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ என்னோட அக்கௌண்ட் மீதி வந்து 189 இருக்கு. ஓகேவா, நான் மறுபடியும் போயிட்டு வந்துட்டேன்னா எனக்கு மறுபடியும் ஒரு 1350 ஆகிருக்க வேண்டியது, இதில் கம்மியாகிட்டே வரும். ஸோ ஆல்மோஸ்ட் நான் இப்பயே நான் ஒரு 2600 rupees நான் அடிச்சிட்டேன். ஸோ என்ன மாதிரி ஆளுக்கு இது நல்லாவே யூஸ் ஆகும். ஸோ இது மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த இது நீங்கள் ஆப்டின் பண்ணிக்கோங்க, நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எவ்வளோ அமௌண்ட்ன்றதை. அண்ட் எல்லா ஹைவேஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா இல்லை, ஸ்டேட் ஹைவேஸ் எல்லாமே இதில் வந்து வராது. வெறும் நேஷனல் ஹைவேஸ், நேஷனல் எக்ஸ்பிரஸ்வே, இது ரெண்டுத்துக்கு மட்டும்தான் இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் ஸ்டேட் ஹைவேஸ்லாம் போனீங்கன்னா நீங்கள் பே தான் பண்ணணும். அண்ட் அஃப்கோர்ஸ் என்னோட ஃபாஸ்டேக்ல ஆல்ரெடி 2600 rupees இருக்குது எக்ஸிஸ்டிங் பேலன்ஸு. அது போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, போகாது. அது வேற இது வேற. ஓகேவா, நான் அதே ஃபாஸ்டேக்ல தான் ரீசார்ஜ் பண்ணேன். அந்த பேலன்ஸ் 2600 rupees அப்படியே தான் இருக்குது. இந்த 3000 rupees உங்களுக்கு இது வந்து கவுண்ட்டில் தான் குறையும், இது வந்து அமௌண்ட்டில் குறையாது. 200லேருந்து 190 to 199 197 குறையும். இந்த இது அப்படியே தான் இருக்குது. நான் எங்கேயாச்சும் மாலில் போகிறேன், இல்லைன்னா ஸ்டேட் ஹைவேஸ் போகிறேன், அது மாதிரி இருந்ததுன்னா இதுலேருந்து குறையும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஊருக்கு போனேன், அப்போ மதுரை டோல் பிளாஸா வந்து நேஷனல் ஹைவே வராது, ஸ்டேட் ஹைவே வரும், ஒரு சின்ன ஜங்ஷன் மாதிரி. ஓகே, அதில் வந்து 10 ரூபாய் டெபிட் ஆகும். அது இதில் போகலை, இந்த 3000 rupees இதில் போகலை. நார்மல் ஃபாஸ்டேக் அமௌண்ட்லேருந்து 2600லேருந்து -10 rupees ஆச்சு. ஓகேவா, இது எந்த வெஹிக்கிளுக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் காரு, ஜீப்பு அண்ட் வேன் இதுக்கு மட்டும்தான். அண்ட் ஆல்சோ அது ஒயிட் போர்டாக இருந்தால் மட்டும்தான், எல்லோ போர்டுக்கு இது அப்ளிகபிள் ஆகாது. இப்போ நீங்கள் பே பண்ணிட்டீங்க, 3000 rupees பே பண்ணீங்க, ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரிவர்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரிவர்ஸ் ஆகாது. இட்ஸ் நான் ரீஃபண்டபிள். ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணீங்கன்னா பே பண்ணது தான். நீங்கள் இதுக்குன்னு புது ஃபாஸ்டேக் அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்ல. அண்ட் ஆல்சோ நீங்கள் இந்த 3000 rupees கொடுத்து நீங்கள் ஒரு ஃபாஸ்டேக் வாங்கிட்டீங்க, அந்த ஃபாஸ்டேக்கை உங்கள் கார் இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஒரு இந்த டிரான்ஸ்போர்ட், எல்லோ போர்டு இல்லைன்னா வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இமீடியட்டாக அதை வந்துட்டு டீஆக்டிவேட் பண்ணிடுவாங்க, பிளாக் லிஸ்ட் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த 3000 rupees வேஸ்ட்டாக, அந்த ஃபாஸ்டேக்கே வேஸ்ட் தான், நீங்கள் வேறு எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த இது அப்படியே போயிடும். அகைன் நீங்கள் 3000 கொடுத்து புது ஃபாஸ்டேக் வாங்கினா தான் உண்டு. ஸோ ஏர்லியராக நீங்கள் வச்சிருந்த ஃபாஸ்டேக் யூஸே ஆகாது. சிம்பிள், எப்படி ஃபாஸ்டேக் ஒர்க் ஆகும் அப்படியே தான் ஃபாஸ்டேக் ஒர்க் ஆகும். இதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் போடுற அமௌண்ட் மட்டும் தான் வித்தியாசம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் நிறைய ட்ரிப்பு போவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ரீசார்ஜ் பண்ணிடுங்க, ரொம்ப பெனிஃபிட்டு. இல்லை ரொம்ப போக மாட்டேன், நான் வருஷத்துக்கு ஒரு 10 டோல் பிளாஸாக தான் மேக்ஸிமம் தாண்டுவேன், இல்லைனா 5 டோல் பிளாஸ் தான் மேக்ஸிமம் தாண்டுவேன்னா இது தயவு செய்து போடாதீங்க, இது வேஸ்ட்டு. ஒரு 3000 rupeesக்கு எதுவுமே இல்லை ஆக்சுவலாக. ஓகேவா, மேக்ஸிமம் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் சொல்கிறேன். அண்டு அஃப்கோர்ஸ் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. இதுக்கப்புறமா வீடியோ தொடர்ந்து வரும் என்ற நம்பிக்கையில் உங்களிடம் இருந்து விடைபெறுவது அஜித் குமார்.